லலிதா என்னங்க முத்து வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க, ஒருத்தி இருக்கிறா என்பதையே மறந்துட்டீங்க என்றாள். நானும் நீங்களும் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க என்றேன். அவளும் நீங்கதான் என்னைய கவனிக்கணும் என்று சிரித்தாள். சரிங்க லலிதா, உங்களை நல்லா கவனிக்கிறேன் என்றேன். அவளும் பார்க்கலாம் என்று சிரித்தாள். எனக்கு ஒன்னும் புரியலை, இவ சிக்னல் கொடுக்குறாளா இல்லை நம்ம ஏதும் பண்ண போய் அசிங்கப்படுத்திருவாளான்னு என்ன பண்றதுனே தெரியலை. அவ மேல உள்ள ஆசையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நானும் அவளும் நெருங்கி பழக அவள் வீட்டில் நான் ஒருவராக நெருக்கம் ஆனோம். அவளுக்கு நிறைய உதவிகளை செய்தேன். லலிதாவின் மகனுக்கு காலேஜ் படிப்பு செலவுக்கு உதவி செய்தேன். எனது கடை வேலை முடிந்த பிறகு இரவு 9 மணிக்கு மேல் லலிதாவின் வீட்டிற்கு வழக்கமாக செல்ல ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட அழைத்தாள். இருவரும் உணவு அருந்திய பின் சோபாவில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். கிடைத்த காட்சியை விடாமல் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். லலிதா நிமிர்ந்தவள் என் பார்வை போகும் இடத்தைக் கண்டு ஐயோ என்று பதறியபடி இழுத்து போட்டுக்கொண்டு என்னை ஒரு பார்வை பார்த்தாள். நான் சட்டென்று பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டே வீட்டை நோட்டம் விட்டேன். அவளும் எனக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள திறந்த பகுதியில் மீண்டும் தரிசனம். அப்போது லலிதா என்னிடம் நீங்க எங்க ஊருக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, எங்க ஊர் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். நானும் உங்க ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றேன். அவள் ஊர் மட்டும்தான் பிடிச்சிருக்கா, இன்னும் வேற ஏதாச்சும் பிடிச்சிருக்கா? நீங்க பாக்குற பார்வையை சொல்லிடுச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கடித்தாள். நானும் அது வந்து அப்படி கூட வச்சிக்கலாம் என்று தைரியமாகச் சொன்னேன். இவளை மடக்கிவிடலாம். லலிதா என்னிடம் என்ன முத்து கவனிக்கிறேன்னு சொன்னியே, சிலது நீங்கதான் எடுத்துக்கணும் என்று மீண்டும் குழப்பினாள். இவள் தன்னை பற்றித்தான் சொல்கிறாளோ என்று சந்தேகம். நானும் ஆமாம் லலிதா, உங்களை நல்லா கவனிக்கணும் என்றேன். அவள் புன்னகையோடு ஓஹோ, விவரமாத்தான் இருக்கீங்க, விட்டாயேர் உழுது வெள்ளாமையும் பண்ணிடுவீங்க போல என்று சிரித்தாள். அப்போது லலிதாவின் மகன் பாபு வந்து விட்டான். நாங்கள் இருவரும் அமைதியாகவும் இருக்க அவன் என் லுங்கி பார்த்து சிரித்து கொண்டு போனான். லலிதா ஐயோ என் மகன் வந்துட்டான் என்று அவள் முந்தானையை சரி செய்து கொண்டு பத்தினியாக மாறினாள். நானும் பிடித்து கொண்டு குடோனுக்கு தூங்கச் சென்றேன். ஆனால் குடோனில் எனக்கு தூக்கம் வரவில்லை. லலிதா லலிதா என்று சமாதானம் செய்து கொண்டேன். அன்று முழுவதும் தூக்கம் வராமல் லலிதாவை எப்படி மடக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். புருஷன் வேற இல்ல, புருஷன் இல்லாம தனி கட்டையா தவிக்கிறா. பல வருஷமா அவளும் காஞ்சு கிடக்கிறா. உரசினா பத்திப்பா, சேரி அவளை உரசி பார்க்கலாம், சீமை பசுவும் கவனிங்க என்று சொல்லுது. அவளே என்னை கூப்பிடுறா. பெண்கள் எவ்வளவு வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகாமல் இருந்துடலாம். ஆனால் மணமாகி புருஷன கண்ட பின் அந்த சுகம் இல்லாமல் இருப்பது கஷ்டம் தானே. அவளுக்கும் அந்த ஆசை இருக்குமே என்று நினைக்க அடுத்தடுத்து சூழ்நிலையில் நானும் லலிதாவும் நன்றாக பழகி நெருக்கம் ஆகினோம். அவள் விடிய காலையில் பார்ப்பது பேசுவது, நானும் ஒவ்வொரு நாளும் கடையும் முடிந்த பிறகு இரவு இருவரும் தனிமையாக பேசுவதை வாடிக்கையாக வைத்தோம். நானும் லலிதாவும் ஜாலியா பேசுவோம். 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கணக்காதான் பழகினோம். எப்பவும் போல ஜாலியா பேசிட்டு தான் இருந்தோம். மெல்ல லலிதா என்னிடம் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகல முத்து என்று கேட்டாள். அப்பதான் லலிதாவை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சேன். கொல்லையில் கிணற்று மேடையில் லலிதா குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தாள். என்ன அழகு இது, இப்படி ஒரு அழகா? முகம்தான் அழகா இருக்குன்னு நினைச்சேன். கண்கள் கூசியது. நான் அதிர்ந்து போனேன். அவளும் என்னை பார்த்து சிரித்து கொண்டு உங்களுக்கு நல்லா தானே இருக்கு, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல என்று கேட்டாள். நானும் சிரித்து கொண்டு உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, அச்சு அசல் உங்களை மாதிரியே இருக்கணும், உங்க எடை உயரம் கலர்ல இருக்கணும், முக்கியமா உங்களை மாதிரியே ஸ்ட்ரக்சர்.
அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கோ என்று சொன்னேன். லலிதா அவள் கண்கள் விரிய நான் சொல்வதை கேட்டு சிரிப்புடன் பேசாமல் என்னையே கல்யாணம் பண்ணி விடுவீங்க போல என்று சிரித்தாள். லலிதா சிரித்ததை பார்த்து அவள் தனக்கு கரெக்ட் ஆகிவிட்டாள் என நினைத்தேன். லலிதாவுக்கு சிரிப்பு தாங்கலை. என்ன முத்து, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் என்றாள் திரும்பவும். நானும் ஆமாங்க லலிதா, நீங்க ஓகே சொன்னா உங்க கூட தான் என்று சிரித்தேன். லலிதா என்னிடம் எனக்கு 39 வயசு ஆகுது முத்து, நானே அரை கிழவி ஆயிட்டேன், என்னைய போய் இப்படி சொல்வீங்களே என்று என்ன பார்த்து புன்னகைத்தாள். ஆஹா, சீமை பசுக்கு ஆசை இருக்கு போல. நான் அவளிடம் வயசு என்னங்க வயசு, நீங்க பார்க்க 30 வயசு போல தான் இருக்கீங்க, எனக்கு 32 வயசு ஆகுது, மனசும் ஆசைதான் முக்கியம் என்று சொன்னேன். வயதை பார்த்து எடை போட வேண்டாம் லலிதா, வேலையை பார்த்து அல்லது அதை பார்த்தபின் சொல்லுங்கள் என்றேன். நான் ஆசைப்படுவதை தெரிந்து கொண்டு நமட்டு சிரிப்பு சிரிச்சா. உங்க முகத்துல லட்சுமி கலை தாண்டவம் ஆடுது, எனக்கெல்லாம் உங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அவளே கதி என்று அவ பின்னாடி அலைவேன் என்று சொன்னேன். லலிதா வெட்கத்துடன் சீப்போங்க முத்து, நீங்க நல்லா பேசுறீங்க என்று சிரிச்சா. அப்போது நான் நீங்க ஆள மயக்குற அழகு தேவதை போல இருக்கீங்க, அதுவும் உங்க சிரிப்பும் சுண்டி இழுக்குது என்று சொன்னேன். லலிதா உங்களை இன்னும் டீப்பா சொன்னா கோவிச்சுக்காதீங்க என்று சொன்னேன். அவள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க என்று வெட்கப்பட, நானும் மனதில் ஆஹா, புருஷன் இல்லாமல் தவிக்கும் லலிதாக்கு நமைச்சல் எடுக்கும் போல என்று நினைத்து கொண்டேன். நான் வந்து என்று இழுக்க, அவள் சும்மா சொல்லுங்க முத்து என்று கூற, உன்னோட அழகான கண்களை பார்க்குற போது பிறக்குது, உங்க அமைப்பு இந்த ஊரிலே யாருக்கும் இருக்காது என்று சொன்னேன். ஐயோ முத்து, என்ன இப்படி என்ன வர்ணிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு முத்து என்று வெட்கப்பட்ட, ஐயோ லலிதா, உண்மையத்தான் சொல்றேன், இன்னும் உண்மைய சொன்னா என் மேல் கோபப்படுவீர்கள் என்று சொன்னேன். அப்போது என்னிடம் என்ன ஆச்சு முத்து, ஏன் திரும்பிக்கிட்டீங்க என்று கேட்டாள். நான் ஒன்னும் இல்லைங்க லலிதா என்றேன். நான் மறுபடியும் திரும்பிக் கொண்டு தலையை திருப்பி அவளிடம் அது வந்து, லலிதா, நான்தான் சொன்னேனே நீங்கன்னா எனக்கு ஒரு இதுன்னு. என்னாச்சு முத்து என்று லலிதா என்னை பார்க்க, அவள் கண்கள் பெரிதாகி திகைக்க, அப்போது லலிதா மனதில் நினைத்து இருப்பாள், என்ன ஆச்சரியம், நம்ம மேல இப்படி ஒருத்தன் ஆசையா இருக்கிறானே, இத்தனை நாள் தெரியாமல் போச்சே என்று ஆர்வத்துடன் பார்த்து வெட்கப்பட்டாள். நானும் அடக்கி பார்க்கிறேன், அடங்க மாட்டேங்குது. அமைதியா இருந்து பார்க்கிறேன், முடிய மாட்டேங்குது. லலிதாவுக்கு புரிந்தும் புரியாதவளாய் என்ன முத்து சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல என்று வெட்கப்பட, இப்போது அவள் பெத்த மகன் பாபு அம்மா என்று அழைத்து கொண்டு எங்கள் முன் வர, அவன் பெத்த மகனிடம் என்னப்பா பாபு என்று சமாளித்தாள். அப்போது லலிதாவின் மகன் என்னம்மா, அண்ணன் கடப்பாரையா முழுங்கிட்டாரா என்று கேட்க, லலிதா அவள் மகனிடம், ஆமாண்டா, உங்க அண்ணன் கடப்பாரைதான் வெச்சி இருக்காரு என்று சொல்லி சாப்பிட வா என்று சொன்னா. லலிதாவின் மகன் முன்னால் நடக்க, பின்னால் லலிதா நடக்க, மா அவருக்கு கவனிங்க என்று சொன்னான். நானும் லலிதாவிடம் ஆமாங்க, ரொம்ப பசியா இருக்கேன் கவனிங்க என்று சிரிக்க, அவளும் புரிந்து கொண்டு சிரித்தாள். அப்போது அவள் வீட்டில் நுழைந்த போது அவள் மகன் பாபு லலிதாவிடம், அண்ணன் பசியா இருக்காரு. அப்போது பாபு, அண்ணா நீங்க உட்காருங்க சாப்பிடுங்க, நான் டிவி பாக்குறேன் சென்றான். அப்போது லலிதா எனக்கு உணவை பரிமாறினாள். லலிதா என்னை பார்த்து, நல்ல வேலை முத்து, நம்ம பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை என் பையன் ஏதும் பார்க்கல, பார்த்து இருந்தால் என்னவாகி இருக்கும் என்று கேட்டாள். நானும் அதான், உங்க பையன் உங்கள கவனிக்க சொல்லிட்டானே, அப்புறம் என்ன இருக்கிறது. லலிதா சீப்போங்க வெட்கத்தில், உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு என்று பரிமாற, லலிதா எனக்கு இட்லியும் முருங்கைக்காய் சாம்பார் செய்யும் உணவாக கொடுத்தால் என்ன, லலிதா முருங்கைக்காய் சாப்பிட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது என்று சிரித்தேன். அவள் வெட்கத்தோடு இட்லி எப்படி இருக்கு என்று கேட்டாள். நானும் அவளை பார்த்து கொண்டு, நல்ல பெரிய இட்லியா இருக்கு, நல்லா ருசியா இருக்கும் என்று சொன்னேன்.
அப்போது அவள் மறைத்து கொண்டு, உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தான் என்று சிரிச்சா. அந்த இரவு உணவையும் முடித்து கொண்டு கிளம்ப, அப்போது லலிதாவின் மகன் அவளிடம், அம்மா நீங்க 2 நாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அப்போது லலிதா என்னிடம், என் பையனை 2 நாள் பார்த்து கொள்ளுங்கள், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடறேன் என்று சொன்னா. நானும் அவளிடம், பாபுவை பார்த்துக்கிறேன், நல்லபடியா நீங்க கோயில்ல வேண்டிக்கிட்டு வாங்க, அதுவும் நமக்கு நல்லபடியா நடக்கும் என்றேன். அவளும் சிரித்து கொண்டு முகத்தை காட்டினாள். அடுத்து 2 நாட்கள் லலிதாவின் மகன் பாபு என்னுடன் இருந்தான்.